வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கஸ்டர்ட் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே மலேசியா பொறுத்த வரைக்கும் குக்கீஸில் வந்து சரியான ஃபேமஸ்ஸு. தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, சைனீஸ் நியூ இயரு, பெருநாக்காலங்களில் அவங்க வீட்டிலையும் வந்து செய்வாங்க. பல மாதிரியான குக்கீஸ்கள் இங்கே இருக்குது. அதே நேரத்தில் விற்பனைகளும் நிறையா நடக்கும், சேல்ஸ்களும் நிறையா நடக்கும். வீட்டிலையும் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க, கடையிலையும் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கீஸ் வந்து கஸ்டர்ட் குக்கீஸு. நான் ஏற்கனவே 2 மாதிரி குக்கீஸ் போட்டிருக்கிறேன், அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே அளவுன்னு பார்த்தீங்கன்னா கப்பு கணக்குண்டா 1 கப்பு பட்ரு, 1 கப்பு மாவு, மைதா மாவு, ஒரு 1/2 கப்பு கஸ்டர்ட் மாவு, 1/4 கப்பு சோள மாவு, ஒரு மஞ்சக்கரு முட்டை. இதுதான் அளவு கப்பு கணக்குண்டா. கிராம் கணக்குண்டா பட்ரு வந்து பட்டரோ பிளாந்தாவோ மஜரினோ என்ன வேணுமோ எடுத்துக்கிறோங்க. அது வந்து 150 கிராம். ஸ்பூனு கணக்குன்னு பார்த்தா 5 ஸ்பூன் வரும், 5 ஸ்பூனு 6 ஸ்பூன் வரும். அப்புறம் ஒரு மஞ்சக்கரு முட்டை, வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனு, அதையும் போட்டு ஐசிங் சுகர் ஒரு 80 கிராம் எடுத்துக்கிறேங்க. 1/2 கப்பு. கப்பு கணக்குன்னு பார்த்தா 1/2 கப்பு. ஸ்பூன் கணக்கு பாருங்கள். கிராம் கணக்குன்னா 80 கிராம். 1 ஸ்பூனு, நான் நிறைய எடுக்கிறேன், 2 ஸ்பூனு, 3 ஸ்பூனு, 4 ஸ்பூனு. நீங்கள் வந்து வலித்து எடுத்திங்கன்னா 6 ஸ்பூன் வரும், 6லேருந்து 7 ஸ்பூன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கப்பு கணக்குண்டா 1/2 கப்பு போடுங்க. 1 கப்பு மாவுக்கு வந்து ஐசிங் சுகர் வந்து 1/2 கப். எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிறேங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் குக்கீஸில் வந்து நிறைய மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1-2 கிடையாது, அளவுக்கு மாரி இருக்குது. இங்கே வந்து விசேஷ நாட்களில், அதாவது பெருநாள், தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, சைனீஸ் நியூ இயர் எல்லாத்துக்குமே இந்த குக்கீஸ் வந்து எல்லா வீட்லேயுமே செய்வாங்க. மைதா மாவு பிஸ்கட் மாவு எடுத்துக்கிறேங்க. அது வந்து 150 கிராம். 120 கிராமும் போடலாம், 150 கிராம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டிருக்கிற பிளாந்தாவுக்கு வந்து 120லேருந்து 150 கிராம் கரெக்டாக வரும். 1 கப்பு. கப்பு கணக்குன்னா நான் முதலே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. 1 கப்பு, 1/2 கப்பு, 1/4 கப்பு அப்படின்ட்டு அந்த அளவு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இது எப்படி செஞ்சாலும் நல்லா வரும். அப்புறம் சோளம் மாவு 1/4 கப்பு. அது வந்து ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு 3 ஸ்பூன் வருது. அதை முதல்ல சலிச்சுக்கிறேங்க. அப்புறம் கஸ்டர்ட் மாவு வந்து நம்மளுக்கு 80 கிராம் வேணும், 1/2 கப்பு வேணும். ஒரு 5 ஸ்பூன் போடுங்க. அதோட எல்லாத்தையும் சலிச்சுக்கிறேங்க. மொத்தத்தில் எல்லா மாவுமே நம்ம சலிக்கணும். என்ன குக்கீஸ், கேக் செஞ்சாலும் சரி, ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க. இந்த மாதிரி குக்கீஸே வந்து ஒரு 3-4 வகை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஸ்டைலு. கஸ்டர்ட் மாவு போடாமல் இன்னொரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு மாதிரியும் இருக்குது. ஒரு 3-4 மாதிரி செய்வோம். கண்டிப்பாக டைம் இருக்கல உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கிறேங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இல்லைன்னா மர அப்பை வச்சு கிண்டிக்கிறேங்க. கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சுருங்க. கொஞ்சம் ஜில்லாக இருக்கட்டும். ஏன்டா அந்த மாவு வந்து கொஞ்சம் நேரம் சென்று நல்லா இருகலாகும். அதனால் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். இதுதான் அதுக்குள்ளே அச்சு. என்கிட்ட இதுதான் இருக்குது. நீங்கள் பைப்பிங் அச்சு இருந்துச்சுன்னா வச்சுக்கிறோங்க. பிஸ்கட் அச்சு, பைப்பிங் அச்சு இருந்தால் எடுத்துக்கிறேங்க. இது வந்து ஆரம்பத்தில் முத வாங்கினது. கையில் தான் இப்படி அமுக்கணும், அதை அந்த மாதிரி உள்ளது. வைக்கிறதுக்கு அளவுக்கு சேரி பச்சையோ சிகப்போ எடுத்துக்கிறேங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு மாவு. நீங்கள் 10 நிமிஷத்துக்கு ஐஸ் பெட்டியில் கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கொஞ்ச நேரத்தில் இருவிடும். 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா இருவிடும் அந்த மாவு. ஏன்னா நம்ம வந்து கஸ்டர்ட் மாவு, சோள மாவு எல்லாம் போட்டிருக்குறோம். அதனால் நம்மளுக்கு நல்லா இருவிடும். நான் வந்து வெறும் 10 நிமிஷம் தான் ஐஸ் பெட்டியில் கூட வைக்கல, வெளியே தான் வச்சேன். உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ரொம்ப மாவு கொலண்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கிறோங்க.
மைதா மாவு வந்து ஒரு 2 ஸ்பூனு, சோள மாவு 1 ஸ்பூனு, கஸ்டர்ட் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இந்த அளவுமெண்ட் இது கரெக்டாக வரும். உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா நீங்கள் அப்படி போட்டுக்கிறோங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே 1/2 கிலோ மாவு போட்டு தான் செய்கிறது. அப்புறம் இது வந்து கரெக்டாக 2லேருந்து 3 பூ தான் வரும். இது ரொம்ப சிறுசு தானே. நீங்கள் பைப்பிங் குக்கீஸ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, வேலை சுலபமாயிரும். இந்த மாதிரி பூ வச்சில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க, வெளியவே வைங்க. வெளியே வச்சுட்டு கொஞ்சம் மாவு கொஞ்சம் இறுக்கமான பிறகு அப்புறம் அவலில் வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூ வந்து ரொம்ப கரையாது, இல்லைன்னா வந்து கரைஞ்சிரும். அதை பார்த்துக்கிறோங்க சரியா. அது மட்டும்தான் இதில், மற்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து கையில் வைக்கக்கூடிய அந்த அச்சு 2 அச்சு காட்டினோம் பாருங்கள். இதை நான் முத வாங்கினது. இது வாங்கி ஒரு 25 வருஷம் ஆச்சு. அப்புறம் செகண்ட் அது வாங்கினேன். அப்புறம் இன்னொரு பைப்பிங் அச்சு ஒன்று வாங்கினேன். அது வந்து உடஞ்சி போச்சு. குக்கீஸ்கெல்லாம் செஞ்சு ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மக தனியாக போனதோடு நம்ம எதுவும் செய்கிறதில்ல. பெரியவரும் தூரதொலைக்கு போயிட்டார், மகளும் வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அதில் வந்து நான் செய்கிறதில்ல, இந்த இதெல்லாம் செய்கிறதில்ல. கொஞ்சம் ஈஸியான குக்கீஸ் தான் செய்கிறது. இது வந்து இப்படி கையில் விரலை வச்சு இப்படி அமுக்கணும். இந்த வேலை மட்டும் தான் நம்மளுக்கு நொட்டு பிடிச்ச வேலை. மற்றபடி ஜாமான்கள்லாம் ரொம்ப குறைவு. ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குக்கீஸு வாயில் போட்டாலும் நம்மளுக்கு கரைஞ்சி போயிடும். நீங்கள் கூடுதலான நேரம் வேணுண்டா கூட நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு முறுமுறுண்டு இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த கலர் கிடைக்காது. இந்த அழகுக்கு வந்து சிகப்பு கலர் செரி வைக்கிறோம். இது வந்து வெட்டியே தான் இருந்துச்சு, நான் கேக் கடையில் வாங்கிட்டு வந்தேன். இதில் பச்சை இருக்குது, சிவப்பு இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேலே இது கிடைக்கல, இது இல்லைன்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் சிப்ஸ் சிறுசு இருக்குல்ல, அதை வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா மணி மாதிரி இருக்கும், அரிசி மணி, அது கூட நீங்கள் வைக்கலாம். எல்லாத்துக்கும் இப்படி அளவு வச்சு ஒரு 10 நிமிஷம் சென்று அதுக்கப்புறம் அவனில் வைங்க. அப்போ இந்த பூ வந்து ஓவராக நம்மளுக்கு கரையாது. அவ்வளோதான் இதுக்குள்ள டிப்ஸு. நம்ம அவனை தட்டி விட்ற டைம்னு பார்த்தா 30 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி தட்டி விட்டுட்டோம். அப்போ வந்து குக்கிங் நம்ம பிஸ்கட் வேகிற நேரம் வந்து 25 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். 120 டிகிரியில் வைங்க. அடுப்புலேயே நீங்கள் இதே மாதிரி 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு வைங்க. உங்கள் அவன் எப்படின்னு எனக்கு தெரியாது, அதுபடி பார்த்து செஞ்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கருகாமல் எடுத்துருங்க. இப்போ கரெக்டாக 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆறிடுச்சு. பார்த்திங்களா, ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு குக்கீஸ், கஸ்டர்ட் குக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து முறுமுறுலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சி போயிடும். உங்களுக்கு ரொம்ப முறுமுறுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதலான இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் கூடுதலான டைமிங்கை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முறுமுறுப்பாக வரும். ஆனால் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்காது, அதை பார்த்துக்கருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட அளவுக்கு வந்து இது வந்து 50 பிஸ்கட் கஸ்டர்ட் குக்கீஸ் நம்மளுக்கு 50 வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனி வரும் வீடியோக்களில் உங்களுக்கு நான் குக்கீஸுகள் வந்து நான் வந்து இங்கே இருக்கிற மலேசியாவில் இருக்கிற குக்கீஸுகள் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.